காங்கிரசுடைய மூத்த தலைவர், முன்னாள் மத்திய நிதியமைச்சர், முன்னாள் மத்திய உள்துறை அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்கள் லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸா பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப விசித்திரமா இருக்கு. உண்மையாலேயே விசித்திரமா இருக்கு. மனுஷன் கெஞ்சுறாருங்க. லிட்ரலி லிட்ரலி திமுக மாதிரியான முன்னாள் நட்பு கூட்டணி கட்சிகள் கிட்ட மனுஷன் கெஞ்சி கதறிட்டு இருக்காரு. 20ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு மன்சூன் பார்லிமெண்ட் செஷன் ஆனது ஆரம்பிக்க போகுது. இந்த பார்லிமெண்ட் செஷன்ல பாஜக அரசு ஏகப்பட்ட பில்களை கொண்டு வர போறாங்க. அதாவது நிறைய மசோதாக்களை கொண்டு வர போறாங்க. அவங்க கொண்டு வரக்கூடிய மசோதாக்கள் மட்டும் பாஸ் ஆயிடுச்சுன்னா இந்தியால ஜனநாயகம் அப்படின்றது இருக்கவே இருக்காது. பாஜக ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்க போறாங்க. சோ எல்லாருமே ஒன்னா சேர்ந்து, இந்த எதிர்க்கட்சிகள் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பாஜக கொண்டு வரக்கூடிய மசோதாவுக்கு எதிராக ஓட்டு போடணும். சோ தயவு செய்து வாங்க, வந்துருங்க அப்படின்ற மாதிரி திரு ப. சிதம்பரம் அவர்கள் லிட்ரலி கெஞ்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் போதாதுன்னு காங்கிரசுடைய தேசிய தலைவர் திரு கார்கே இருக்கார் இல்லையா, அவரு கபில் சிபில கூப்பிட்டிருக்காரு. அவரை கூப்பிட்டு மீட்டிங்லாம் வேற ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. நம்ம நாட்டிலேயே ஒன் ஆஃப் த ஒஸ்ட் ஃபெயில்டு பொலிட்டீஷியன் அண்ட் ஃபெயில்டு லாயர்னா அது இந்த கபில் சிபில் தான். அந்த ஆளை கூப்பிட்டு காங்கிரஸ் மீட்டிங் போடுறாங்க. அவர்கிட்ட பாயிண்ட்டுகள் கேட்கறாங்க, அவர்கிட்ட ஆலோசனைகள் கேட்கறாங்க. பாஜகவுக்கு எதிராக நாம எப்படி அரசியல் பண்ணலாம்னு சொல்லி ஃபெயில்டு பொலிட்டீஷியன், ஃபெயில்டு லாயரா இருக்கக்கூடிய கபில் சிபில் கிட்ட இந்த காங்கிரஸ் தலைமை ஆலோசனை கேட்டுட்டு இருக்கு. இது மாதிரியான விவகாரங்கள் பாஜகவுக்கு எதிராக ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் பாஜக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். பாஜக யாராலுமே அழிக்க முடியாத ஒரு அசுர பலத்தோட தான் இருக்கு. இருந்தாலும் பாஜகவுக்கு, பாஜக அரசுக்கு ஒரு சில சிக்கல்கள் இருக்கு. ஆஸ் அ பிஜேபி சப்போர்ட்டரா, எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நான் பாஜக ஆதரவாளர் தான். ஆஸ் அ பிஜேபி சப்போர்ட்டரா பாஜகவை நாம நல்லா புகழலாம். பாஜக தான் கெத்து, பாஜக அழிக்க எவனாலையும் முடியாது, பாஜக மேல கை வைக்கிறதுக்கு எவனுக்கும் தகுதி கிடையாது, திராணி கிடையாது, தெம்பு கிடையாது, முதுகெலும்பு கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஒரு வகையில நான் சொன்ன இந்த விஷயங்கள் உண்மையும் தான். ஆனா பாஜக அரசுக்கு சில சிக்கல்கள் இருக்கு, சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கு. அந்த சின்ன சின்ன விவகாரங்களை வச்சுக்கிட்டு தான் இப்போ எதிர்க்கட்சிகள் கூட போற இந்த மன்சூன் பார்லிமெண்ட் செஷன்ல பாஜகவுக்கு எதிராக கட்டம் கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல நாம கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னன்னா, கூட்டணி கட்சிகள் கிட்ட இப்போ ஒற்றுமை அப்படிங்கிறது இல்ல. 3 மாசத்துக்கு முன்னாடி பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்தது இல்லையா, பட்ஜெட் செஷன் நடந்தது இல்லையா, அந்த டைம்ல எதிர்க்கட்சிகள் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. பாஜக கொண்டு வந்த ஒரு மசோதாவை அவங்க தோற்கடிச்சிருக்காங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு நிலைமையானது இப்போ டோட்டலா மாறி இருக்கு. அப்போ எந்த அளவு கூட்டணி கட்சிகள் ஸ்ட்ராங்கா இருந்தாங்களோ இப்போ அதை விட மோசமா, ரொம்ப ரொம்ப மோசமா கூட்டணி கட்சிகள் அழிவை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்காங்க. இதுக்கு காரணம் யாருன்னா வேற யாரும் கிடையாது, பாஜகவின் பிரச்சார பீரங்கின்னு நம்ம ராகுல் காந்தியை சொல்லுவோம் இல்லையா, அவருடைய கட்சி தான். இந்த காங்கிரஸ்னால தான் எதிர்க்கட்சிகள் பலவீனம் அடைஞ்சிருக்கு. முக்கியமா காங்கிரசனுடைய அந்த முதுகுல குத்துற புத்தி, அந்த முதுகு குத்து புத்தியால தான் இப்போ பல மாநிலங்கள்ல காங்கிரசுடைய நட்பு கூட்டணி கட்சிகளா இருந்தவங்க எல்லாருமே காங்கிரஸ்க்கு எதிராக மாறி இருக்காங்க. எப்படி தமிழகத்துல காங்கிரஸ் திமுக முதுகுல குத்துனாங்களோ அதே மாதிரி பல மாநிலங்கள்ல அவங்க கூட நட்புல இருந்த கூட்டணி கட்சிகளை அழிச்சிருக்காங்க, அழிக்கிறதுக்கான வேலைகளையும் ஈடுபட்டு இருந்தாங்க. அதனாலதான் பாருங்க இப்ப காங்கிரஸ் தொடர்ந்து பல மாநிலங்கள்ல காங்கிரஸ் கூட இருந்தாங்க இல்லையா, நட்பு கூட்டணி கட்சிகளா இருந்தாங்க இல்லையா, அவங்க கிட்டே செருப்படி வாங்கிட்டு இருக்காங்க. பாஜகவுக்கு எதிராக அரசியல் பண்றதுக்கு முன்னை காட்டிலும் இப்போ இந்த காலகட்டங்களில் பாஜகவுக்கு எதிராக அரசியல் பண்றதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, நிறைய விவகாரங்கள் நடந்திருக்கு. பட் இந்த விவகாரங்களை எடுத்துட்டு போய் ஒன்னா சேர்ந்து பாஜகவுக்கு எதிராக அரசியல் பண்றதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்க்கட்சியானது இல்ல. எல்லாருமே ஒன்று சேர்க்கணும், எல்லாருமே ஒன்னா சேர்ந்தா மட்டும்தான் பாஜகவை எதிர்க்க முடியும். ஸோ எல்லாருமே ஒன்னா சேர்த்துட்டு நாம பாஜகவுக்கு எதிரான சம்பவங்களை பண்ணலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் காங்கிரசுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய திரு ப. சிதம்பரம் அவர்கள் ஒவ்வொரு கட்சிகள்கிட்டயுமே பேசிட்டு இருக்காரு. லிட்ரலி மனுஷன் கெஞ்சிட்டு இருக்காரு. ஓகே, இந்த மன்சூன் செஷன்ல பாஜக என்ன மாதிரியான பில்ஸை கொண்டு வர போறாங்க, பாஜகவுக்கு எதிராக நடக்கக்கூடிய சதி திட்டங்கள் என்னென்ன, பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அதிருப்திகள் என்னென்ன, அதாவது எதிர்க்கட்சிகள் இடத்துல பாஜகவுக்கு எதிரான அதிருப்திகள் இருக்கும் இல்லையா, அதை நான் சொல்லல, மக்களிடத்திலேயே பாஜகவுக்கு எதிரான சில அதிருப்திகளானது இருக்கு. ஒரு சில விஷயங்கள் மக்களுக்கு பிடிக்கல, அது என்னென்ன, அப்புறம் பிரதான எதிர்க்கட்சிகள் பாஜகவுக்கு எதிராக ஒன்னு சேருவாங்களா, எதுக்கெடுத்தாலும் பாஜக தான் காரணம், பாஜகவுக்கு எதிராக தான் நாங்க இருப்போம், எங்களுடைய கொள்கை கோட்பாடு அப்படிங்கிறது பாஜக எதிர்ப்பு தான் அப்படின்ற மாதிரிலாம் தொடர்ந்து பேசிட்டு இருப்பாங்க இல்லையா. இங்க திமுக அரசியல் பண்ண மாதிரி இந்தியா முழுக்க நிறைய பேர் இருக்காங்க. பாஜக கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் என்ன ஏது உள்ள என்ன சொல்லியிருக்காங்க அதெல்லாம் எதுவும் பார்க்கவே மாட்டாங்க. பாஜக கொண்டு வரதா நான் எதிர்ப்பு தெரிவிப்பேன்னு சொல்லிட்டு தான் கண்மூடித்தனமான எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருமே இப்போ என்ன பண்ண போறாங்க,
பாஜகவுடைய சாணக்கியத்தனம் இருக்கு இல்லையா? அந்த சாணக்கியத்தனம் இந்த முறை ஜெயிக்குமா? இல்ல கடந்த முறை முதல் முறையாக தோல்வி அடைந்ததே, அத மாரி தோல்வி அடையுமா? அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே ரொம்ப ரொம்ப தெளிவா பார்க்கலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். ஏகப்பட்ட மசோதாக்கள் கொண்டு வருவதற்காக பாஜக நிறைய திட்டங்கள் போட்டு வச்சிருந்தாங்க. அதே மாதிரி பாஜகவுக்கு எதிராக, மத்திய அரசுக்கு எதிராக புதிய புதிய போராட்டங்களானது நாடு முழுக்க நடந்துட்டு இருக்கு. இந்த மன்சூன் பார்லிமெண்ட் செஷன்ல என்ன மாதிரியான சம்பவங்கள் நமக்காக காத்துட்டு இருக்கு? 2026 இந்த வருஷத்துடைய ஆரம்பத்துல பட்ஜெட் கூட்டத்தொடரானது நடந்தது. அந்த கூட்டத்தொடர்ல ஒரு முக்கியமான பில்ல பாஸ் பண்றதுக்காக பாஜக அரசு ட்ரை பண்ணாங்க. மகளிர் இடஒதுக்கீடு, அது கூட சேர்த்து இந்த டீலிமிட்டேஷன் இருக்கு இல்லையா? இது ரெண்டுத்துமே மெர்ஜ் பண்ணி ஒரு பில்ல கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் அந்த ஒரு முன்னெடுப்புல பாஜக அரசு தோத்துருக்கு. சொன்னா நம்ப மாட்டீங்க. முதல் முறையாக 2014க்கு அப்புறமா பாஜக கொண்டு வரக்கூடிய இது மாதிரியான பில்லுல ஃபர்ஸ்ட் டைம் தோத்தாங்க. பாஜக தோத்தது. இப்ப அந்த ஒரு பில்ல பாஸ் பண்ணணும், பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு 2வது வாய்ப்பு இப்ப பாஜக அரசுக்கு கிடைச்சிருக்கு. அதுதான் இன்னைக்கு நடக்க போற இந்த மன்சூன் செஷன்லயும் நடக்க போகுது. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்த நிலையானது இப்போ இந்திய அரசியல் களத்துல இல்ல. 3 மாசத்துக்கு முன்னாடி பாஜக அரசு கொஞ்சம் பலவீனமா தான் இருந்தாங்க. பாஜகவுக்கு எதிரான எதிர்க்கட்சிகள், அந்த கூட்டணி அவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அவங்களுடைய அந்த ஒரு ஒற்றுமையின் காரணமாகத்தான் பாஜக அரசு முதல் முறையாக பார்லிமெண்ட் செஷன்ல அந்த ஒரு மசோதாவை நிறைவேற்ற முடியாம தோத்தாங்க. முதல் முறையாக தோத்தாங்க. பட் இப்போ நிலைமையானது டோட்டலா மாறி இருக்கு. நிறைய பேர் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு மாறி போயிருக்காங்க. நடந்து முடிந்த பல தேர்தல்கள்ல பாஜக வின் பண்ணியிருக்கு. பாஜகவுக்கு எதிரான ரொம்ப ரொம்ப பலமான கட்சிகள் அவங்க எல்லாருமே தோத்து போயிருக்காங்க. அந்த தோல்விக்கு அப்புறமா தான் நிறைய கட்சி தாவல்கள் சம்பவங்கள் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பாஜகவுக்கு எதிரான ஸ்ட்ராங்கான கட்சிகள், ஸ்ட்ராங்கான கூட்டணி கட்சிகள்லாம் இருந்தாங்க இல்லையா? அவங்க எல்லாருமே மிகப்பெரிய சரிவை நோக்கி போயிருக்காங்க. இந்த காலகட்டங்கள்ல இந்த 3 மாசத்துல இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. கூடவே பாஜகவுடைய பலமானது அதிகமாயிருக்கு. ஒரு பக்கம் பாஜகவுக்கு எதிரான எதிர்க்கட்சிகளுடைய பலம் ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிருக்கு. பலவீனம் அடைஞ்சிருக்கு. அட் த சேம் டைம் பாஜக பலமடைஞ்சிருக்கு. முன்னாடி இருந்ததை விட இப்போ பாஜக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருக்காங்க. இந்த மழைக்கால கூட்டத்தொடர்ல நாங்க இதெல்லாம் தான் பண்ண போறோம். இது மாதிரியான மசோதாக்கள கொண்டு வர போறோம். இதெல்லாம் தான் ஹைலைட்டான விஷயங்களா இருக்க போகுது அப்படின்ற மாரி மத்திய அரசு ஒரு சில விஷயங்கள் வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னன்னா, வெளிநாட்டு பங்களிப்பு திருத்த மசோதா. அதாவது எஃப்சிஆர்ஏ அந்த ஒரு பில்ல அந்த பில் பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் இல்லையா? அந்த ஒரு பில்ல கொண்டு வர போறாங்க. அதுக்கப்புறமா வருமான வரி திருத்த மசோதா. இன்கம் டாக்ஸ பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சட்டத்த திருத்த போறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா உச்சநீதிமன்ற திருத்த மசோதா. உச்சநீதிமன்ற திருத்த மசோதானா, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இருக்காங்க இல்லையா? நீதிபதிகளுடைய எண்ணிக்கைய பார்த்தீங்கன்னா மாத்தப் போறாங்க. இன்னும் அதிகப்படுத்த போறாங்க. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு திருத்த மசோதா. என்னப்பா இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கு தானே அப்படின்ற மாரி நீங்க நினைப்பீங்க. பட் நிறைய கூக்குமாக்கான பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அந்த ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு மசோதாவ கொண்டு வரப் போறாங்க. அதுக்கப்புறமா தேசிய கௌரவத்திற்கு அவமதிப்பு தடுப்பு திருத்த மசோதா. அதாவது இதுக்கு முன்னாடிலாம் இந்தியாவின் தேசிய கொடிய எரிச்சா கைது பண்ணுவாங்க, நடவடிக்கை எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசினா நடவடிக்கைகள் எடுப்பாங்க. கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பாங்க. இது மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் தான் இருந்தது. பட் இப்ப பார்த்தீங்கன்னா, சில முக்கியமான விஷயங்கள அறிமுகப்படுத்த போறாங்க. எந்த ஒரு காலகட்டத்திலயும், எந்த ஒரு காரணத்துக்காகவும் நாட்டை அவமானப்படுத்தக்கூடாது. அது எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் சரி. தேசிய கொடி, தேசிய கீதம், வந்தே மாதரம் பாடல் இது மாதிரியான பல விஷயங்கள்ல நீங்க நாட்டுக்கு எதிராக நாட்டை அவமானப்படுத்துற மாரி நீங்க ஏதாச்சும் பண்ணீங்கன்னா, அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த ஒரு மசோதாவையும் அறிமுகப்படுத்த போறாங்க. அதுக்கப்புறம் இந்த எம்எஸ்எம்இ இந்த சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க இல்லையா? அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சில திருத்தங்கள் கொண்டு வரப் போறாங்க. அந்த எம்எஸ்எம்இல சில சட்ட திருத்தங்கள கொண்டு வரப் போறாங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த விஷயங்கள நோக்கி தான் இந்த மன்சூன் பார்லிமெண்ட் செஷன் அது இருக்க போகுது அப்படின்ற மாரியும் சொல்லியிருக்காங்க. இது மாரி பாஜக கொண்டு வரக்கூடிய மசோதாக்களுக்கு எதிராக எதிர்க்கட்சியினர் எப்படி அரசியல் பண்ண போறாங்க? எப்படி எதிர்க்கட்சிகள் வியூகம் அமைக்க போறாங்க? அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது. உண்மையாலேயே பாஜகவுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் நம்ம நாட்டுல நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த ஒரு விஷயத்த சரியான முறையில யாரும் பெருசா குவாட் பண்ணி பேசுறதே இல்ல. பட் இந்த முறை இத மாரியான அரசியல் பிரச்சனைகள் மற்றும் ஒரு சில ஆளுமை ரீதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த விஷயத்தெல்லாம் ஒண்ணா சேர்த்து எதிர்க்கட்சிக்காரங்க பாஜகவுக்கு எதிராக அரசியல் பண்ண போறாங்க அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. இந்த மழைக்கால கூட்டத்தொடருக்கு முன்னாடி அனைத்து கட்சி மீட்டிங் ஆனது நடந்தது. அந்த மீட்டிங்ல நிறைய எதிர்க்கட்சி எம்பிக்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மீட்டிங்லேருந்து வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. ஐ திங்க் 47 கட்சியிலிருந்து 50க்கும் மேற்பட்ட தலைவர்கள் நினைக்கிறேன். அவங்க எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில பார்ட்டிசிபேட் பண்ணாங்க.
அதில் மோஸ்ட்லி எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா 20ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு நடக்கக்கூடிய பார்லிமென்ட் செஷன்ல ஒரு பெரிய அமளி துமளிகள் நடக்கப் போகுது. ஒரு சூறாவளி, பூகம்பம் இது எல்லாமே பார்லிமென்ட்ல வெடிக்கப் போகுது அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. ஏன்னா பார்லிமென்ட் செஷன் கூடுறதுக்கு முன்னாடி அனைத்து கட்சி மீட்டிங்லயே இப்படிப்பட்ட ஒரு சம்பவமானது நடந்திருக்கு. பாஜக நடத்தின ஒரு மீட்டிங்ல இப்படிப்பட்ட ஒரு சம்பவம்னா, எதிர்க்கட்சிக்காரங்க அவங்க ஒரு மீட்டிங் நடத்துனாங்க இல்லையா? பாஜகவுக்கு எதிராக நாம அரசியல் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மீட்டிங் நடத்தியிருந்தாங்க இல்லையா? அதுல பார்த்தீங்கன்னா, திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்த எம்பிக்கள் அவங்க வரல. அவங்க அந்த ஒரு மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணல. அவங்களுக்கு இன்விடேஷன் குடுத்திருந்தாலும் அவங்க வரல. அதுக்கப்புறம் நம்ம திமுக அவங்களும் பார்த்தீங்கன்னா, இந்த புள்ளி கூட்டணி கூட சேரல. இப்போ வரைக்கும் அவங்க சைலண்டா தான் இருக்காங்க. இது மாரி விவகாரங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது, இது கூடவே இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ராமர் கோவில்ல ஒரு சில விஷயங்கள் நடந்தது இல்லையா? இந்த திருட்டு வழக்கெல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா? அது. அதுக்கப்புறமா பெட்ரோல்ல எத்தனால் கலக்கணும் அப்படின்ற மாரியான விஷயம் போயின்னு இருக்கு. அந்த ஒரு விவகாரத்துக்கு எதிராக நெறைய பேர் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நீட் தேர்வு தாள் கசிவு. இந்த நீட் பேப்பர் லீக் ஆச்சு இல்லையா? இந்த விவகாரங்கள். அப்புறம் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டங்கள். இந்த விவகாரங்களையும் ஒண்ணா சேர்த்து எதிர்க்கட்சிக்காரங்க பாஜகவுக்கு எதிராக அரசியல் பண்ண போறாங்க அப்படின்ற மாரியும் சொல்றாங்க. பட் அந்த அளவு பொட்டன்ஷியல் இந்த எதிர்க்கட்சிக்காரங்களுக்கு இருக்கான்னா, கேள்விக்குறி தான். நாங்க பார்லிமென்ட் செஷன்ல இது குறித்தெல்லாம் கேள்வி கேட்கப் போறோம். அது குறித்துலாம் நாங்க பேசப் போறோம். இந்த விவகாரத்த நாங்க கண்டிப்பா விடவே மாட்டோம் அப்படின்ற மாரிலாம் எதிர்க்கட்சிக்காரங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது எல்லாருமே ஒண்ணா சேர்ந்துலாம் சொல்லல. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாரி பேசிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துல இருந்து பேசிட்டு இருக்காங்க. பட் இவங்க எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து பாஜகவுக்கு எதிராக வேலை பார்த்தா மட்டும் தான், அரசியல் பண்ணா மட்டும் தான் பாஜகவ தோற்கடிக்க முடியும், வீழ்த்த முடியும். பட் இங்க இவங்களுக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது சுத்தமா கிடையவே கிடையாது. இந்த எதிர்க்கட்சிக்காரங்கள பார்க்கும்போது எனக்கு என்னுடைய குடும்பம் தான் ஞாபகத்துக்கு வருது. எனக்கு எங்க அம்மா தான் ஞாபகத்துக்கு வராங்க. ஏன்னா இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இவங்க அக்கா, தங்கச்சிங்க, அண்ணன், தம்பிங்க இவங்க யாருமே அவங்களுக்குள்ள நம்பிக்கையே வச்சுக்க மாட்டாங்க. அவங்கள அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமைன்றது இருக்கவே இருக்காது. எனக்கு இந்த புள்ளி கூட்டணிய பார்க்கும்போது எனக்கு என் ஃபேமிலிய பார்க்குற மாரி தான் இருக்கு. ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க நம்பிக்கை வச்சிருக்கவே மாட்டாங்க. இவங்க அவங்களுக்கு எதிராக பேசுவாங்க. அவங்க இவங்களுக்கு எதிராக பேசுவாங்க. நல்ல செம்ம ஜாலியா போயிட்டுருக்கும். என் வீட்ல என்ன மாரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கோ, அதே மாரி தான் எதிர்க்கட்சியில பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்குள்ள கொஞ்சம் கூட ஒற்றுமையே இல்ல. இதுக்கெல்லாம் முக்கியமான மூல காரணம் யாருன்னா, காங்கிரஸ் தான். காங்கிரஸுடைய அந்த முதுகு குத்தி புத்தி இருக்கு இல்லையா? அதுதான். ஐ திங்க் இத மாரியான விஷயங்கள்ல காங்கிரஸ்க்கும், அதிமுகவுக்கும் நெறைய ஒற்றுமைகள் இருக்கு. அதிமுக அதாவது எடப்பாடி பழனிசாமியுடைய அதிமுக இருக்கு இல்லையா? அவங்க காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருந்தாங்கன்னா, உண்மையாலே பல கட்சிகள காலி பண்ணிட்டு அரியணையில உட்கார்ந்திருக்கலாம். என்ன பண்றது? அதிமுக அதாவது எடப்பாடி பழனிசாமியுடைய அதிமுக பாஜக கூடல்ல கூட்டணி இருக்கு. ஓகே. இப்போ எதிர்க்கட்சிக்காரங்க பார்லிமென்ட் செஷன்ல பாஜகவுக்கு எதிராக என்ன மாரியான விஷயங்கள் பேசப் போறாங்க? என்னென்ன விவகாரங்கள அவங்க ஆயுதமா கையில வச்சிருக்காங்க அப்படின்றத பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வரது கண்டிப்பா இந்த நீட் சர்ச்சை தான். அந்த பேப்பர்லாம் லீக் ஆச்சு இல்லையா? எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்குள்ள நடந்த ஒரு சில நெகட்டிவான விஷயங்கள். அத நாங்க கையில எடுக்கப் போறோம் அப்படின்ற மாரி மத்திய அரசுக்கு எதிராக அவங்க ஒரு அறிக்கையே விட்டிருக்காங்க. நாங்க இத பத்தி பேசப் போறோம்னே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ராமர் கோவில்ல நடந்த அந்த ஒரு முறைகேடுகள். ஓகேங்களா? அது. அதுக்கப்புறம் விலை உயர்வு, பணவீக்கம் இது மாரியான விஷயங்கள குறித்து நாங்க கண்டிப்பா பேசப் போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஊழல் குற்றச்சாட்டுகள், அரசனுடைய செயல்பாடுகள் எங்களுக்கு திருப்திகரமா இல்லன்னு சொல்லி பாஜக அரசுக்கு எதிராக இவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்ன சொல்லப் போறாங்க? எப்படி அவங்களுடைய பாயிண்ட்கள முன்னெடுத்து வைக்கப் போறாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான் இருக்கு. அதுக்கப்புறமா கட்சி தாவல்கள் மற்றும் நிறுவன கைப்பற்றல். அதாவது ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போறது. ஒருத்தர் இங்க ஃபுல் பவரா இருப்பாரு. பட் அந்த கட்சி தலைவருக்கு எதிராக கட்சியில இருக்கக்கூடியவர்களே ஒரு வேலைய பார்ப்பாங்க. வேலைய பார்த்துருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து வெளிய வந்ததுக்கு அப்புறமா, இந்த கட்சியானது அவங்களுக்கு சொந்தம் கிடையாது. எங்களுக்கு தான் சொந்தம். நாங்க தான் மெஜாரிட்டியா இருக்கோம். ஸோ இந்த கட்சி எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் நெறைய மாநிலங்கள்ல நடந்திருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் இது நடந்தது மகாராஷ்டிரால. சிவசேனால அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்தது. இல்ல. அதுக்கும் முன்னாடி அதிமுகல நடந்தது. தமிழகத்துல நடந்தது. ஓகே. எல்லாத்துக்குமே முன்னாடி தமிழகம் தான் போல. ஃபர்ஸ்ட் அதிமுக தமிழகத்துல அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சாங்க. அதுக்கப்புறம் மகாராஷ்டிரால சிவசேனால அப்படி ஒரு விவகாரமானது நடந்தது. இப்ப ரீசென்ட்டா வந்த விவகாரம் வெஸ்ட் பெங்கால்ல டிஎம்சிக்குள்ள நடந்தது. மம்தா பானர்ஜி இந்த கட்சியின் தலைவர் கிடையாது. மம்தா பானர்ஜி எங்களுடைய தலைவர் கிடையாதுன்னு சொல்லி, மம்தா பானர்ஜி கட்சியில இருந்தவங்களே பார்த்தீங்கன்னா, மம்தா பானர்ஜிக்கு எதிராக சமன்னு தான் சொல்லணும். ஆஸ் எ பாஜக சப்போர்ட்டரா நான் அப்படி தான் பேசுவேன். தரமான பல சம்பவங்கள் டிஎம்சிக்கு எதிராக அங்க நடந்தது. இன்ஃபாக்ட் சுவேந்து அதிகாரி இருக்கார் இல்லையா? வெஸ்ட் பெங்காலுடைய முதலமைச்சரா இருக்கக்கூடிய திரு சுவேந்து அவர்கள் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ்காரரு. மம்தா பானர்ஜிக்கு ரைட் ஹேண்டா இருந்தவரு. மம்தா பானர்ஜிக்கு அவ்ளோ சப்போர்ட்டிவா இருந்தவரு. போர்ப்படை தளபதிகள்ல அவரு ஒருத்தரா இருந்தாரு. பட் பாஜக என்ன பண்ணாங்க? அவர வச்சே அந்த கட்சிய காலி பண்ணிட்டாங்க. இது மாரி பல சம்பவங்கள், தரமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ஓகேங்களா?
இப்போ இந்த கட்சி தாவல்கள், அந்த கட்சிய வந்து தன்வசப்படுத்துறது, இது மாதிரியான விவகாரங்கள் போயிட்டு இருக்கு பாருங்க. இதற்கு எதிராகவும், பாஜகவுக்கு எதிராகவும் நாங்க பேசப் போறோம் அப்படின்ற மாரி இவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது எதிர்க்கட்சிகள் சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் வெளியுறவு கொள்கை, முக்கிய உலகளாவிய பிரச்சனைகளை கையாள்வதில் மத்திய அரசின் செயல்பாடுகள் எங்களுக்கு திருப்திகரமாக இல்ல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க. அதாவது நாம வெளிநாடுகள் கூட ஒழுங்கான ஃப்ரெண்ட்ஷிப்ல இல்லன்னு சொல்றாங்க. ஏன்னா, இவங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகளுக்கு எதிராக நாம இங்க ஆப்பரேஷன் சிந்தூர் மாரியான விஷயங்கள்லாம் பண்ணோம் இல்லையா? அவனுங்க நம்மள தாக்குனானுங்களா, நாம அவனுங்கள விட 100 மடங்கு அதிகமாக தாக்குறோம் இல்லையா? அதெல்லாம் தவறாமா. அப்படிலாம் பண்ணக்கூடாதாமா. அவன் எவ்வளோதான் நம்ம மீது தாக்குதல் நடத்தினாலும் நாம மூடிக்கிட்டு இருக்கணுமாமா. காங்கிரஸுடைய ஆட்சி காலகட்டங்கள்ல காங்கிரஸ்காரனுங்க இருந்தாங்க இல்லையா? அத மாரி நாம இருக்கணும் அப்படின்ற மாரி இவங்க சொல்ல வராங்க போல. அப்புறம் உலகளாவிய பிரச்சனைகள்ல மத்திய அரசு சரியா வேல பார்க்கலன்னு சொல்றாங்க. ஈரானுக்கும், இஸ்ரேலுக்கும், அமெரிக்காவுக்கும் சண்டை நடக்கும்பொழுது, நாம ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணணும். இஸ்லாமிய நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாரி இவங்க சொல்றாங்க. இவங்க சொல்றத கேட்கறதுக்கு, இவங்கள ஆட்சியில இருக்காங்க. பாஜக தானே ஆட்சியில இருக்கு. பாஜக என்ன ஸ்டாண்ட்ல இருக்கணும் அப்படின்றத இவங்கலாம் எப்படி சொல்லலாம்? பட் பாஜக ஒண்ணும் ஈரானுக்கு அகைன்ஸ்டாவும் இல்ல. பாஜக சென்ஸ் நம்முடைய நாடு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கு அகைன்ஸ்டாவும் இல்ல, அமெரிக்காவுக்கு அகைன்ஸ்டாவும் இல்ல, இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டாவும் இல்ல. இவங்களுக்கு காண்டு என்னன்னா, நம்முடைய பாரத பிரதமர் இஸ்ரேலுக்கு போயிட்டு, இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேசினார் இல்லையா? அதெல்லாம் போதாதுன்னு இஸ்ரேலினுடைய பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள், அமெரிக்கா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலனா என்ன? உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா எங்க கூட தான் இருக்குன்னு சொன்னார் இல்லையா? பப்ளிக்ல சொன்னார் இல்லையா? அந்த காண்டு. அந்த காண்டால தான் இவங்க இப்போ இது மாரியான விஷயங்கள் பேசுறாங்க. இத பார்லிமென்ட் வரைக்கும் நாங்க கொண்டு வரப்போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியாக எத்தனால் விவகாரம். அதாவது இந்த பெட்ரோல் கூட எத்தனால் கலந்து ஒரு ஃபியூஷனா ஒரு சில விஷயங்கள் பண்ண போறோம்னு மத்திய அரசு கிடையாது. நிதின் கட்கரி அவர்கள் அந்த ஒரு விஷயத்த கொண்டு வந்திருந்தாரு. அது உண்மையாலே நெறைய இடங்கள்ல பேக் ஃபயரா இருக்கு. நெறைய பேர் அந்த ஒரு விவகாரத்துக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க. நான் இன்னும் அந்த விவகாரம் குறித்து சரியா படிக்கல. ஏன்னா, இப்ப தான் இந்த ஒரு விவகாரம் பேச ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. நெறைய பேர் அவங்களுடைய தியரிய வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து பேசிட்டு இருக்காங்க. சயின்டிஃபிக்கலி என்ன மாரியான நெகட்டிவான விஷயங்கள் இதுல இருக்கு. அப்புறம் பாசிட்டிவான விஷயங்கள் ஏதாச்சும் இதுல இருக்கா? இது மாரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டீப்பா படிக்க வேண்டியது இருக்கு. எத்தனால் கூட பெட்ரோல் கலக்கிறோம்னா, அதுக்கு நாம நெறைய தண்ணி செலவாகும். லிட்டரா தண்ணிகள் செலவாகும். நமக்கு ஃபர்ஸ்ட்டு அவ்வளோ தண்ணி இருக்கா? குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கா? நம்மளுடைய அன்றாட தேவைகளுக்கு தண்ணி இருக்கா? அந்த தண்ணி தேவைகளை பூர்த்தி செஞ்சதுக்கு அப்புறமா மிச்சம் இருக்கிற தண்ணில இவங்க எத்தனால் வந்து ரெடி பண்ணுவாங்களா? இது மாரி நெறைய விஷயங்கள் தேடி படிக்க வேண்டியது இருக்கு. சும்மா அவங்க சொன்னாங்க, அவங்க என்னுடைய ஐடியாலஜி, அவங்க பேசுறது மட்டும் தான் நான் கேட்பேன்னு சொல்லிட்டு, அத மட்டும் என்னால எடுத்துக்க முடியாது. ஆப்போசிஷன்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? அவங்க முன்னெடுக்கக்கூடிய பாயிண்ட் சரியா இருக்கா? அவங்க உண்மையிலேயே பாஜகவுக்கு எதிராக, இல்லன்னா பாஜக கொண்டு வரக்கூடிய அந்த திட்டங்களுக்கு எதிராக ஃபேக்ட்டோட அவங்க எதிர்ப்புகள் தெரிவிக்கிறாங்களா? அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் நாம அத பத்தி பேச முடியும். நாம அல்ல, நான் ஒருத்தன் தான் இந்த சேனல்ல இருக்கேன். ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த எத்தனால் பத்தி கொஞ்சம் நான் படிக்கிறேன். கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு, நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி அத பார்க்குறேன் அப்படின்றத பார்த்துட்டு, நான் அப்படியே அத புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத பார்த்துட்டு, கண்டிப்பா அத பத்தி நான் ஒரு வீடியோ பண்றேன். இந்த விவகாரத்தை தொடர்ந்து தர்மேந்திர பிரதான், மத்திய கல்வித்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக வேண்டும்னு சொல்லி இங்க கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியில இருக்கக்கூடியவர்கள் போராட்டம்லாம் பண்றாங்க. உண்ணாவிரதம்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா நாங்க பெருசா கொண்டு போவோம் அப்படின்ற மாரியும் சொல்றாங்க. பார்லிமென்ட் செஷன்ல அந்த ஒரு விவகாரத்த குறித்து நாங்க பேச போறோம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இந்த இந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சிக்காரங்க, திங்கட்கிழமை பார்லிமென்ட்டை நோக்கி நாங்க பேரணி போகப் போறோம். ஒரு அன்ரெஸ்ட் சிச்சுவேஷன் உருவாக்கப் போறோம் அப்படின்ற மாரியும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் மட்டும் இல்லாம, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல, அவங்க மாநிலங்களுக்குள்ள ஒரு சில பிரச்சனைகளானது போயிட்டு இருக்கு. அந்த பாஜக அரசுக்கு எதிரான ஒரு சில போராட்டங்களானது அங்க போயிட்டு தான் இருக்கு. அந்த விவகாரத்தையும் நாங்க எடுத்து பேசப் போறோம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. பட் அந்த நேரத்துல மத்திய அரசு ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிட்டாங்க. அது அந்த மாநில அரசுக்கும் அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அத நாம இங்க கொண்டு வந்து பேசணுன்ற அவசியம் கிடையாது. அவங்க மாநிலங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள நாம எடுக்க முடியாது. அது மாநில அரசு சம்பந்தப்பட்டது. அதுல மத்திய அரசு தலையிட முடியாது. அது அந்த மாநில அரசுக்கு, அந்த மாநிலத்துடைய ஒரு தன்மானத்துக்கு குந்தகம் விளைவிக்கிற மாரி இருக்கும். ஸோ, அந்த மாநில விவகாரத்த அந்த மாநில அரசு பார்த்துக்கும் அப்படின்ற மாரியும் சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்ப நம்ம பார்க்க போறது தான் முக்கியமான விஷயம். பாஜக நெனச்சாங்கன்னா, எந்த மசோதா வேணாலும் கொண்டு வந்துரலாம் அப்படின்ற மாரிலாம் பாஜக ஆதரவாளர்கள் பேசி நீங்க கேட்டிருப்பீங்க. நானும் அப்படிதான் பேசுவேன். இப்பவும் அப்படிதான் பேசப் போறேன். எப்பவுமே அப்படிதான் பேசுவேன். பாஜக நெனச்சாங்கன்னா, அவங்க எந்த மசோதா வேணாலும் கொண்டு வருவாங்க. ஏன்னா, அவங்க கிட்ட அந்த அளவு பவர் இருக்கு. ஓகேங்களா? பட் இன்னும் கொஞ்சம் நம்ம உள்ள போய் ஃபேக்ட்டோட பார்க்கலாம். பார்லிமென்ட்ல ஒரு மசோதாவ நீங்க கொண்டு வரீங்கன்னா, அந்த மசோதாவுக்கு 2/3 மெஜாரிட்டி அப்படின்றது இருக்கணும்.
ஓகேங்களா? நான் ஏன் பாஜக எந்த மசோதானாலும் ஈஸியா கொண்டு வந்துருவாங்கன்னு எப்பவுமே சொல்றேன்னா, இந்த 2/3 மெஜாரிட்டிய பாஜக காமிச்சுருவாங்க. எங்ககிட்ட அந்த ஒரு மெஜாரிட்டி இருக்கு. நாங்க அந்த மெஜாரிட்டிய வச்சுக்கிட்டு தான் அந்த மசோதாக்கள் நாங்க கொண்டு வரோம் அப்படின்றத பாஜக அழகா காமிச்சுருவாங்க. அதனால தான் பாஜக எந்த மசோதாவா இருந்தாலும் ஈஸியா கொண்டு வந்துருவாங்கன்ட்டு நான் நான் சொல்றேன். இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்தது இல்லையா? இந்த வருஷத்துடைய ஸ்டார்ட்டிங்ல. அப்போ பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை செயல்படுத்துறதுக்கான ஒரு மசோதாவ கொண்டு வந்திருந்தாங்க. அந்த மசோதா கூட சேர்த்தே பார்த்தீங்கன்னா, இந்த டீலிமிட்டேஷன் அந்த ஒரு விவகாரத்தையும் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ 550 இருக்கக்கூடிய சீட்டானது இந்த டீலிமிட்டேஷன் வந்ததுன்னா 850ஆக அதிகமாகும். அந்த சீட் எண்ணிக்கையானது அதிகமாகும். பட் இந்த ஒரு டீலிமிட்டேஷனுக்கு எதிராக தமிழகம் மட்டும் கிடையாது, பல்வேறு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அந்த மாநில கட்சிகள், அதுக்கப்புறம் ஒரு சில இயக்கங்கள் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, டீலிமிட்டேஷனால இங்க ஒரு அன்ரெஸ்ட் சிச்சுவேஷன் ஆனது உருவாகும். அரசாங்கத்துடைய கூட்டாட்சி முறை இருக்கு இல்லையா? அது சீர்குலைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ டீலிமிட்டேஷன் வரக்கூடாது, கொண்டு வரக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியாக 2011ல தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பானது எடுத்தாங்க. அந்த கணக்கின்படி நீங்க டீலிமிட்டேஷன் அந்த ஒரு தொகுதி மரவரைய கொண்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பா சவுத்ல இருக்கக்கூடிய இந்த சவுத் பெல்ட் ஸ்டேட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, அந்த சீட்ஸ் ஆனது கம்மியாகும். நார்த் இந்தியாவுக்கு சீட் அதிகமாகும். சவுத் இந்தியாவுக்கு அது கம்மியாகும்னு சொல்லி, இந்த ஒரு டீலிமிட்டேஷன் திட்டமானது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது உண்மையானா? கிடையாது. இவங்க அரசியல் பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்படிப்பட்ட அவதூறுகள பரப்பிட்டு இருந்தாங்க. இப்போ தமிழகத்தில 39 சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டீலிமிட்டேஷன் வந்ததுன்னா, அந்த 39 அப்படின்றது 74, 75 அதிகமாகும். பார்லிமென்ட் சீட் அதிகமானா, இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, பாஜக வரக்கூடிய தேர்தல்கள்ல ஈஸியா வின் பண்ணிடுவாங்க. ஏன்னா, தமிழகத்தில பாஜக எதிர்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு, இவங்க இங்க ஒரு மாய பிம்பத்த கட்டமைச்சு வச்சிருக்காங்க இல்லையா? அது உண்மையே கிடையாது. அது பொய். பார்லிமென்ட் எலக்ஷன்ல பாஜக வாங்குன ஓட்டுக்கள் இருக்கு இல்லையா? அந்த ஓட்டுக்கள நீங்க வச்சு பாருங்க. எந்தெந்த இடங்கள்ல பாஜக அதிகமான ஓட்டுக்கள் வாங்கியிருக்கு அப்படின்றத பாருங்க. ஸோ, பாஜக என்ன பண்ணுவாங்க, அந்த டேட்டா பேசிஸ்ல அவங்களுடைய கட்சி நிர்வாகிகள களத்தில இறக்குவாங்க. 2024ல எலக்ஷன் நடந்ததா? நெக்ஸ்ட் 2029ல எலக்ஷன் வரப்போகுது. ஸோ இந்த 2029ல பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடியே இந்த டீலிமிட்டேஷன் மாரியான விஷயங்கள் வந்துடுச்சுன்னா, பாஜக ரொம்ப அழகா இந்த 2 வருஷம், 3 வருஷத்துல அழகா அவங்களுடைய வேலைய பார்த்து முடிச்சுருவாங்க. அவங்களுக்கு தேவையான சீட்டு கண்டிப்பா இந்த இடத்துல நம்ம வின் பண்ணுவோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, அந்த இடத்துல வின் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணிடுவாங்க. பட் இந்த எதிர்க்கட்சிக்காரங்க சொல்ற மாரி இவிஎம்ம ஹேக் பண்றது, வேற ரொம்ப மோசமான விஷயங்கள்லாம் பேசுறாங்களே, அது மாதிரியான விஷயங்கள் பாஜக பண்ணாது. அவங்க ஓட்டு வாங்கி வின் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ, அத பண்ணுவாங்க. பாஜக ஈஸியா வின் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் ஒரு இடத்துல பாஜக வந்துட்டாங்கன்னா, அதுக்கப்புறமா பாஜகவே நினைச்சாலும் அந்த இடத்துலருந்து அவங்களால போக முடியாது. இது இங்க இருக்கக்கூடிய தமிழகத்தில உடைய அரசியல்வாதிகளுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் டீலிமிட்டேஷன் வரக்கூடாது. அது வந்ததுன்னா பாஜக ஈஸியா வின் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி எதிர்ப்புகள் தெரிவிக்கிறாங்க. பட் இந்த ஒரு விஷயமானதும் இப்ப மாறி இருக்கு. இப்ப நான் சொன்ன இந்த விவகாரங்கள் எல்லாமே 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்த கள நிலவரம். பட் இப்போ இந்த கள நிலவரம் தமிழகத்தில டோட்டலா மாறி இருக்கு. டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவாக திமுக ஓட்டு போடுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. பாரத பிரதமர் மோடி அவர்களே சொல்லியிருக்காரு. நான் சத்தியம் பண்றேன். நான் வாக்களிக்கிறேன். எந்த ஒரு இடத்துலயுமே இந்த சீட்டானது கம்மி ஆகாது. விகிதாசார அடிப்படையில தான் நாங்க இந்த டீலிமிட்டேஷன கொண்டு வரப்போறோம். ஸோ கண்டிப்பா எந்த ஒரு இடத்துலயுமே, தமிழகம் மட்டும் கிடையாது, இந்தியாவுல எந்த ஒரு இடத்துலயுமே இந்த பார்லிமென்ட் சீட்டானது கம்மி ஆகாது. அதிகம் தான் ஆகும். நான் சத்தியம் பண்றேன். வேற ஏதாச்சும் நீங்க சொன்னாலும் நான் சொல்றேன். நான் வாக்களிக்கிறேன் அப்படின்ற மாரி பாரத பிரதமரே சொல்லியிருக்காரு. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் சொன்னேன் இல்லையா? இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்துல நடந்த அந்த ஒரு பார்லிமென்ட் செஷன். அந்த செஷன்ல எதிர்க்கட்சிகள் எல்லாருமே அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. பட் இந்த 3 மாசத்துக்கு அப்புறமா, முக்கியமா மே மாசத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, நிலைமையே தலைகீழா மாறி போச்சு. எதிர்க்கட்சிகள் எந்த அளவு ஸ்ட்ராங்கா இருந்தாங்களோ, இப்போ அந்த அளவு அதை விட மோசமாவே வீக் ஆயிருக்காங்க. கூட்டணி கட்சிகள் உடைஞ்சிருக்கு. நிறைய பேரு ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு மாறி போயிருக்காங்க. ஸ்ட்ராங்கா இருந்த கூட்டணிகள் கூட பார்த்தீங்கன்னா, இப்போ கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடந்த மே மாதம் நடந்து முடிந்த இந்த தேர்தல பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால்ல திரிணாமுல் காங்கிரஸ் தோத்துருக்கு. பாஜக கிட்ட தோத்துருக்கு. பாஜகவுடைய அசுர வளர்ச்சியானது அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தமிழகத்தில திமுகவும் சரி, திரிணாமுல் காங்கிரஸும் சரி, இவங்க 2 பேருமே எப்படி பாஜகவுக்கு எதிராக அரசியல் பண்ணுவாங்கன்னுட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். பட் இந்த முறை அங்க திரிணாமுல் காங்கிரஸ் தோத்து போயிருக்கு. இங்க திமுக தாவேகா கிட்ட தோத்து போயிருக்கு. அதே மாதிரி கேரளால பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. கம்யூனிஸ்ட் அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. காங்கிரஸ் கிட்ட தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இந்த புள்ளி கூட்டணியில காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கூட்டணியில வேற இருக்காங்க.
அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கேரளால அடிச்சுக்கிட்டு சாவுறாங்க. வெறும் தேர்தல்ல தோல்வி அடைந்தது மட்டும் எதிர்க்கட்சிகள் சந்திக்கக்கூடிய மோசமான விஷயம் கிடையாது மக்களே. இந்த தேர்தல தோத்ததுக்கு அப்புறமா அந்த கட்சிக்காரங்க பண்ண அட்டூழியங்கள் தான். அவங்க பண்ண அந்த ஒரு காரியங்களால தான் இந்த எதிர்க்கட்சிகள் இப்போ நடுத்தெருவுல நிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. வெஸ்ட் பெங்கால்ல திரிணாமுல் காங்கிரஸ் தோத்ததுக்கு அப்புறமா, திரிணாமுல் காங்கிரஸ்ல 28 எம்பிக்கள் இருக்காங்க இல்லையா? அந்த 28 எம்பிக்கள்ல பார்த்தீங்கன்னா, 20 பேர் நாங்க டிஎம்ஸ்ல இருக்க மாட்டோம்னு சொல்லி அந்த கட்சியிலிருந்து வெளிய வந்துட்டாங்க. பெருசா யாருக்குமே தெரியாத இந்திய தேசியவாத குடிமக்கள் அப்படின்ற ஒரு கட்சி கூட சேர்ந்துட்டாங்க. அதாவது இவங்க டிஎம்ஸ்ல இருந்து வெளிய வந்த எம்பிக்கள் பாஜகல போய் சேரல. பெருசா யாருக்குமே தெரியாத ஒரு கட்சியில போய் சேர்ந்திருக்காங்க. இப்போ இந்தியாவிலேயே என்டிஏவுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டணி கட்சினா, அது பெரிய கூட்டணினா, அது இந்த இந்திய தேசியவாத குடிமக்கள் தான். டிஎம்சில இருந்து போனவங்க அங்க இருக்காங்க. என்சிபில இருந்து போனவங்க அங்க இருக்காங்க. இத மாரி புள்ளிக்கூடல இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்களுக்குள்ள சண்டை வந்ததுக்கு அப்புறமா, அவங்க வெளிய போயிட்டு புதுசா ஒரு கூட்டணிய ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப இந்த புள்ளி கூட்டணி 3வது இடத்துல வந்து நிக்குது. நல்ல வேளை இந்த கூட்டணியில போயிட்டு நம்முடைய திமுக சேரல. ஒருவேளை சேர்ந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கூட்டணியானது இன்னும் பலம் வாய்ந்த கூட்டணியா மாறி போயிருக்கும். தமிழகத்துல திமுகவும் சரி, காங்கிரஸும் சரி, பிரிக்கவே முடியாத ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி கட்சியா இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. பட் இந்த எலக்ஷன்ல தாவேகா வின் பண்ணிட்டாங்க. திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, ரொம்ப மோசமான முறையில தான் தோத்துருந்தாங்க. தாவேகா என்னதான் வின் பண்ணியிருந்தாலும், அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு மெஜாரிட்டியானது கிடைக்கல. ஸோ நாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். அமைச்சரவையில இடம் பெறலாம்னு சொல்லி தாவேகாக்கு காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. இவ்ளோ வருஷம் முதுகுல ஏறி சவாரி பண்ண திமுக முதுகுலயே இந்த காங்கிரஸ் குத்திட்டாங்க. புள்ளி கூட்டணி இருக்கு இல்லையா? இந்த புள்ளி கூட்டணியிலேயே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்சி எந்த கட்சினா திமுக தான். பட் அப்பேற்பட்ட திமுகவ இந்த காங்கிரஸ் முதுகுல குத்துறதுனால அந்த ஒரு கூட்டணியானது உடைஞ்சு போச்சு. இந்த எதிர்க்கட்சிகளின் நிலைமையை இன்னும் மோசமாக்குற வகையில நடந்த இன்னொரு பெரிய சம்பவம் என்னன்னா, 2022 அந்த காலகட்டங்கள்ல சிவசேனா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பிளவ வந்து சந்திச்சது. ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் ஒரு பெரிய தரமான ஒரு சம்பவத்த பண்ணியிருந்தாரு. ஆஸ் எ பிஜேபி சப்போர்ட்டரா நான் அது ஒரு பெரிய சம்பவம், தரமான சம்பவம் அப்படின்ற மாரி தான் சொல்லுவேன். ஸோ அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா இப்ப மறுபடியும் இன்னொரு பெரிய சம்பவமானது நடந்திருக்கு. சிவசேனா யுபிடின்னு சொல்லுவாங்க. உத்தவ் தாக்கரே சிவசேனான்னு சொல்லுவாங்க. அந்த சிவசேனால இருந்த எம்பிக்கள் 6 எம்பிக்கள் மொத்தம் 9 எம்பிக்கள். அந்த 9 எம்பிக்கள்ல 6 எம்பிக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, உத்தவ் தாக்கரே சிவசேனால இருந்து அப்படியே ஏக்நாத் ஷிண்டே அவருடைய சிவசேனா அந்த கட்சிக்கு வந்துட்டாங்க. பட்ஜெட் கூட்டத்தொடர்ல டீலிமிட்டேஷன் மற்றும் மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு அந்த ஒரு மசோதாவானது தோத்து போச்சு. பாஜக முதல் முறையாக பாரத பிரதமர் தலைமையில் இருக்கும் பொழுது முதல் முறையாக தோத்து போயிருக்காங்க. ஒரு மசோதாவை கொண்டு வர முடியாம. இப்போ எதிர்க்கட்சிகள் ரொம்ப ரொம்ப பலவீனமா இருக்காங்க. பாஜக இந்த என்டிஏ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த செஷன்ல இந்த ஒரு பில்ல கொண்டு வருவாங்க. கொண்டு வந்தாங்கன்னா, கண்டிப்பா அந்த பில்ல பாஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாரி தான் எதிர்பார்க்கப்படுது. சொல்ற மாரி 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்த நெலைமை இப்ப இல்ல. எதிர்க்கட்சிகள் ரொம்ப மோசமான நிலையில இருக்காங்க. ஸோ பாஜக ஈஸியா இந்த ஒரு பில்ல கொண்டு வந்து பாஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் இங்க இருக்கக்கூடிய திராவிட மூத்த பத்திரிகையாளர் மணி மாரி இருக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பில்ல கண்டிப்பா இந்த முறை பாஜக கொண்டு வராது. ஃபர்ஸ்ட் டைம் தோத்துட்டாங்க. மறுபடியும் தோக்கறதுக்கு பாஜக விரும்ப மாட்டாங்க. ஸோ இந்த முறைலாம் அது கொண்டு வர மாட்டாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும் பாஜக எப்பேர்ப்பட்ட கட்சின்னுட்டு. பட் இட்ஸ் ஓகே. நம்ம ஏதோ இன்னைக்கு நடக்க போகுது இல்லையா? இன்னைக்கு நைட்டுக்குள்ள என்ன நிலவரம் அப்படின்றது தெரிஞ்சிரும். ஓகே. நாம இப்ப இந்த மசோதாக்கள் நிறைவேத்துறத பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். எத்தனை பேர் ஓட்டு போடணும்? மெஜாரிட்டினா என்ன? எத்தனை பேர் ஓட்டு போட்டா அந்த மசோதா பாஸ் ஆகும்? 2/3னா என்ன? இந்த விஷயத்த பத்தி கொஞ்சம் பார்த்துரலாம். மக்களவையில 540 ஆக்டிவ் பார்லிமென்ட் மெம்பர்ஸ் ஆனவங்க இருப்பாங்க. 540 ஓகேங்களா? இந்த 540ல 360 பார்லிமென்ட் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு மசோதாக்கு ஓட்டு போட்டாங்கன்னா, அந்த மசோதா பாஸ் ஆகும். இதுதான் 2/3ன்னு சொல்லுவாங்க. 540ல 360 அப்படின்றது 2/3. ஒரு மசோதாவ கொண்டு வராங்கன்னா, அதுக்கு 2/3 மெஜாரிட்டி இருந்தா மட்டும் தான் அந்த மசோதாவ பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்லிமென்ட்ல 540 மக்களவை உறுப்பினர்கள் இருக்காங்க. அந்த 540ல 360 பேர் ஒரு பில்லுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டா மட்டும் தான் அந்த பில்லானது கொண்டு வர முடியும். ஏப்ரல் மாசம் இந்த மசோதாவ கொண்டு வருவதற்காக ஓட்டு நடத்துனாங்க இல்லையா? அப்ப பார்த்தீங்கன்னா, 298 பேர் ஆதரவாக ஓட்டு போட்டிருந்தாங்க. 2/3 அப்படின்றது 360. ஓகேங்களா? 360. இந்த பில்லுக்கு வந்த ஆதரவான ஓட்டு வெறும் 298 தான். எதிராக வந்த ஓட்டு பார்த்தீங்கன்னா 230. இதனால தான் பாஜகவால அந்த ஒரு மசோதாவ கொண்டு வர முடியல. மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு மற்றும் டீலிமிட்டேஷன். இத கொண்டு வர முடியல.
ஓகே. உங்களுக்கு சைடுல ஒரு இமேஜ் ஒண்ணு போடுறேன். தயவுசெய்து அத பாருங்க. இது ஒண்ணு போதும். பாஜக எப்பேர்ப்பட்ட கட்சி, அவங்களுக்கு சாணக்கியத்தனம் எப்படி இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒண்ணு போதும். ஓகேங்களா? 2/3 அப்படின்றது 360 540ல 360 அதுதான் 2/3 ஓகேங்களா? முன்னாடியே சொன்ன மாரி. என்டிஏல இருக்கக்கூடிய எம்பிக்கள் பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமா 293 293 ஓகே. இப்போ என்டிஏவுக்குள்ள வந்திருக்கக்கூடிய மற்ற கட்சி எம்பிக்கள் யார் யாரு? அதாவது என்டிஏக்குள்ள இவங்க வரல. வெளியிருந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லன்னா இவங்கலாம் ஆதரவு தெரிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாச்சும் மசோதாக்கள் கொண்டு வந்தாங்கன்னா, கண்டிப்பா இவங்கலாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்ற மாரி இந்த ஒரு கணக்கானது சொல்றாங்க. 293 என்டிஏல எம்பிக்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்சிபிஐ அதுல மொத்தம் 20 பேரு. அதுக்கப்புறம் சிவசேனாவுடைய உத்தவ் தாக்கரே சிவசேனா இருக்கு இல்லையா? அங்க பார்த்தீங்கன்னா 6 எம்பிக்கள். 20 + 6 26 293ல இந்த 26 பேர் சேர்ந்தாங்கன்னா 319. என்டிஏ இப்போ 319ஆ வந்து நிக்குதா? அப்புறம் ஒய்எஸ்ஆர் அதாவது ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கார் பாருங்க. அவர் கட்சியில ஒரு 4 எம்பி இருக்காங்க. அவங்க என்டிஏவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ 319 அப்படின்றது 323ஆ மாறுது. அப்புறம் என்சிபி இவங்க பார்த்தீங்கன்னா 8 பேர். இவங்க பாஜகவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரி சொல்லப்படுது. சப்போர்ட் பண்ணாங்கன்னா அந்த 323 அப்படின்றது 331ஆ மாறும். அப்புறம் சிவசேனாவுடைய இன்னொரு பிரிவு. மொத்தம் 9 பேர் இருக்காங்க. உத்தவ் சிவசேனா கட்சியில மொத்தம் 9 எம்பிக்கள் இருக்காங்க. அதுல 6 பேர் தனியா போயிட்டு ஏக்நாத் ஷிண்டே கூட போய் சேர்ந்துட்டாங்க. மிச்சம் 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேரும் என்டிஏவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ 331 + 3 334 ஓகேங்களா? கடைசியா தான் வந்தாரு விநாயக் மகாதேவ் அப்படின்ற மாரி திமுக வருது. திமுக கிட்ட 22 எம்பிக்கள் இருக்காங்க. காங்கிரஸ் பண்ண கேடுகெட்ட காரியத்தினால இப்போ திமுக செம கடுப்புல இருக்காங்க. ஸோ திமுக பாஜகவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ அந்த 334 அப்படின்றது 356ஆ மாறுது. 2/3 மெஜாரிட்டி அப்படின்றது 540ல 360. இப்போ 356 இருக்கு. இன்னும் 4 பேர் வரணும். அவங்க எப்படி வருவாங்க? வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? யார் வருவாங்க? அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த கட்சிகள் இருக்கு இல்லையா? சிவசேனா, என்சிபி, ஜெகன்மோகன் ரெட்டியோட கட்சி, திமுக இவங்க எல்லாருமே பாஜகவுக்கு எதிராக அரசியல் பண்றவங்க. இவங்களுடைய எதிர்ப்பே அப்படின்றது பாஜகவுக்கு மட்டும்தான் இருக்கும். பாஜகவை ஆதரவாக இவங்க நிக்கவே மாட்டாங்க. பாஜக என்ன கொண்டு வந்தாலும் கண்மூடித்தனமா எதிர்ப்புகள் தெரிவிச்சுட்டே இருப்பாங்க. இவங்க எல்லாருமே காங்கிரஸ் கூட இருந்தவங்க. பட் இந்த லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸா காங்கிரஸ் இவங்க பண்ண காரியத்தினால இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு போயிட்டாங்க. இப்போ இவங்க எல்லாருமே என்டிஏவுக்கு சப்போர்ட் பண்ற இந்த ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. பட் நடந்த இந்த காரியங்களுக்கும் பாஜகவுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. இது முழுக்க காங்கிரஸினுடைய பேராசை, முதுகு குத்து புத்தி இதனால தான் இப்படிப்பட்ட ஒரு மாற்றமானது நடந்திருக்கு. ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கார் இல்லையா? அவரு நாங்க ஏற்கனவே சொல்லியிருந்தோமே, நாங்க எங்களுடைய மாநிலத்துக்கு எதிராக வரக்கூடிய மசோதாக்களுக்கு எதிராக மட்டும் தான் ஓட்டு போடுவோம். எங்க மாநிலங்களுக்கு நல்லதா இருந்தா நாங்க ஏன் என்டிஏவுக்கு எதிராக ஓட்டு போட போறோம்? நாங்க சப்போர்ட் தான் பண்ணுவோம் அப்படின்ற மாரி அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா சுப்ரியா சூலே என்சிபி அவங்களுடைய கட்சியை சேர்ந்தவங்க. அவங்க தான் தலைவராகவும் இருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாஜக என்ன மாதிரியான மசோதா கொண்டு வருதுன்னு பார்ப்போம். இந்த டீலிமிட்டேஷன்ல நாங்க ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அத அவங்க மாத்துவாங்களான்னு பார்ப்போம். அவங்க மாத்துவாங்கன்னா கண்டிப்பா நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் என்டிஏவுக்கு இவங்க ஆதரவாக ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி இந்த லிஸ்ட்ல என்சிபியை ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் திமுகவின் மூத்த தலைவர் ஒருத்தர் டிஆர் பாலுவும் சரி, ஆர்எஸ் பாரதி அவர்களும் சரி, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வரக்கூடிய மசோதா எப்படிப்பட்ட மசோதா நாங்க பார்ப்போம், படிச்சு பார்ப்போம். அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரியா இருக்கான்னு பார்ப்போம். தமிழகத்துக்கும் தமிழர்களுக்கும் எதிராக இருக்கா இல்லையான்றத பார்ப்போம். பெருசா எது விதமான நெகட்டிவான விஷயங்கள் இல்லைன்னா நாங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி திமுக சொல்லியிருக்கு. இதே மாதிரி தான் உத்தவ் தாக்கரே சிவசேனா சஞ்சய் ராவத்னு ஒருத்தர் இருக்கிறாரு. சஞ்சய் ராவத் அவர் பார்த்தீங்கன்னா அவரும் சேம் இதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு. ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் என்ன சொன்னாரோ அதே மாதிரியான கருத்தை ஒரு சில கட்சிகள் சொல்லியிருக்கு. அண்டு திமுக என்ன கருத்து சொல்லியிருக்கோ அதே மாதிரியான கருத்தை புள்ளிக்கூடல இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் சொல்லியிருக்கு. அதாவது இதுல தான் நீங்க கூர்ந்து கவனிக்கணும். இதுக்கு முன்னாடி இவங்க எல்லாருமே சிவசேனா, என்சிபி, திமுக, இந்த உத்தவ் தாக்கரே சிவசேனா அதான் நான் சொல்றேன். அப்புறம் ஒய்எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி இவங்களுடைய கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் அவங்க போயிருக்கக்கூடிய ஒரு புதிய கூட்டணி. இவங்க எல்லாருமே கடந்த காலங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, பாஜக ஒரு மசோதாவை கொண்டு வராங்கன்னா என்ன ஏதுன்னே பார்க்க மாட்டாங்க. பாஜக கொண்டு வருதா நாங்க எதிர்ப்பு தெரிவிப்போம். என்ன இதெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம். எங்களுக்கு அது தேவையும் கிடையாது. பாஜக கொண்டு வருது நாங்க எதிர்ப்போம் சொல்லி கண்மூடித்தனமா எதிர்ப்புகள் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அந்த விஷயம் எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னா, அவங்க என்ன கொண்டு வராங்க நாங்க பார்ப்போம்.
படிப்போம். அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் சரியா இருக்கான்னு நாங்க பார்ப்போம். நாங்க ஒரு சில சஜஷன்ஸ் குடுத்துருக்கோம். அத அவங்க மாத்திருக்காங்களான்னு பார்ப்போம். மாத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம்ன்னு திமுகலிருந்து என்சிபி, உத்தவ் சிவசேனா தாக்கரே, திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. காரணம் காங்கிரஸ். காங்கிரஸ். இப்போ பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய பல கட்சி சார்ந்த எம்பிக்கள் என்னதான் பாஜகவுக்கு எதிராக இருந்தாலும், நாங்க பாஜக கொண்டு வரக்கூடிய மசோதாக்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு டாக் ஆனது வந்திருக்கு இல்லையா? கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இவங்க எல்லாருமே இவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருந்தாலும், பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு, அதாவது அந்த 2/3 மெஜாரிட்டிய காட்டுறதுக்கு இன்னும் ஒரு 4 எம்பிக்கள் தேவைப்படுறாங்க. 360 மெஜாரிட்டி. பட் இப்போ வரைக்கும் 354 தான் இருக்கு. 356 தான் இருக்கு. எப்படி மிச்சம் இருக்கக்கூடிய 4 எம்பிக்கள பாஜக கொண்டு வரப்போறாங்க? அவங்கள எப்படி சப்போர்ட் பண்ண வைக்க போறாங்க? அப்படின்றதெல்லாம் கேள்விதான். அண்ட் இந்த 2/3 விவகாரத்த இன்னும் கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கணும். என்னன்னா 540னா அதுல 360 பேர் கண்டிப்பா ஓட்டு போடணும். அப்பதான் 2/3 மெஜாரிட்டி அப்படின்ற மாரி இருக்கும் இல்லையா? இது இன்னொரு ரீதியும் இருக்கு. அதாவது அவையில எத்தன பேர் இருக்காங்களோ, 540 பேர் அவையில இருந்தாங்கன்னா, அந்த 540 பேர்ல 360 பேர் ஓட்டு போட்டா தான், ஆதரவாக ஓட்டு போட்டா மட்டும் தான் அந்த ஒரு மசோதா வரும். ஓகேங்களா? பட் அவையில 400 பேர் தான் இருக்காங்க. 400 பேர்ல 360 பேர் கண்டிப்பா ஓட்டு போடணும். அது கிடையாது. 400ல 2/3 என்னவோ அவ்வளோ பேர் மட்டும் ஓட்டு போட்டா போதும். ஓகேங்களா? இதுதான் இந்த பார்லிமென்ட்டும் சரி, இங்க இருக்கக்கூடிய அசெம்பிளிலும் சரி, அவையில எத்தன பேர் இருக்காங்களோ, அதுல 2/3 மெஜாரிட்டி எவ்வளோ இருக்கோ, அத ரீச் பண்ணா மட்டும் தான் மசோதாக்கள கொண்டு வர முடியும். ஸோ, பாஜக என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னா, ஒண்ணு எம்பிக்கள ஆப்சென்ட் பண்ண வைப்பாங்க. அப்படி இல்லன்னா, எம்பிக்கள ஓட்டு போட விடாம பண்ண வைப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அதாவது ஏன் ஆதரவாவும் ஓட்டு போட வேணாம், எதிராகவும் ஓட்டு போட வேணாம். நீ மூட்டு அமைதியா உட்கார்ந்திருந்தாலே போதும்னு சொல்லுவாங்க இல்லையா? அத மாரி தான். கடந்த காலங்கள்ல திமுக இப்படி தான் பாஜகவுக்கு உதவியும் பண்ணியிருக்கு. இந்த எண்ணெய் திருத்த சட்ட மசோதாலாம் கொண்டு வந்தாங்க இல்லையா? அந்த காலகட்டங்கள்ல திமுக பார்த்தீங்கன்னா, பாஜகவுக்கு எதிராக ஓட்டு போடல, பாஜக ஆதரவாக ஓட்டு போடல, ஓட்டே போடல. அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அந்த பில்ல அழகா பாஜக பாஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இங்க பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? திமுக, அதிமுக, பாஜக கூட்டணி அப்படின்ற மாரிலாம் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? அதாவது பாஜக, திமுக கூட நேரடியாக கூட்டணி வைக்க மாட்டாங்க. அதிமுக கூட கூட்டணி வச்ச மாரி திமுக கூட கூட்டணி வைக்க மாட்டாங்க. வைக்கவும் முடியாது. மக்கள் ஏத்துக்கவும் மாட்டாங்க. பட் இவங்களுடைய கூட்டணி எப்படி இருக்கும்னா, இந்த மாரி மசோதா மாரியான விஷயங்கள் கொண்டு வரும்பொழுது, பாஜக திமுகவுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணுவாங்க. மறைமுகமாவோ இல்ல வேற ஏதாச்சும் விஷயங்கள் பண்ணுவாங்க. அதுக்காக திமுக பாஜகவுக்கு ஹெல்ப் பண்ணும். இது மாரி மசோதாக்கள் கொண்டு வருவதற்கு ஹெல்ப் பண்ணும். இதுதான் திமுகவுக்கும், பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு கூட்டணி. இந்த கூட்டணிய எவனுமே பேச மாட்டேங்கிறான். யாரும் நேரடியா எடுத்து பேச மாட்டேன்றான். என்னத்த சொல்றதுன்னு தெரியல. மறைமுக கூட்டணி, மறைமுக கூட்டணின்னு சொன்னா போதாது. மறைமுக கூட்டணினா என்ன? எப்படி அவங்க மறைமுகமா கூட்டணி வச்சிருக்காங்க? இத விளக்குனா தானே புரியும். ஆனா அதெல்லாம் பேச மாட்டாங்க. ஏன் தான் எனக்கும் தெரியல. ஃபைனலி பாஜக உண்மையிலேயே அசுர பலத்தோட தான் இருக்காங்க. அண்ட் எதிர்க்கட்சிகள்னு இப்போ எப்படி யார சொல்றதுன்னு நமக்கு தெரியல. காங்கிரஸ் தான் பிரதான எதிர்க்கட்சின்னு வச்சுக்கோங்களேன். பட் காங்கிரஸுக்கு கீழ யாராச்சும் கூட்டணி கட்சிகள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கிடையாது. பெருசா யாரும் காங்கிரஸுக்கு சப்போர்ட்டாவும் இல்ல. திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து வெளியே போன எம்பிக்கள் புதுசா ஒரு கூட்டணிக்குள்ள போயிருக்காங்க. அவங்க என்டிஏவுக்கு ஆதரவான நிலைப்பாட எடுத்திருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸ் அழியிற நிலைமையில இருக்கு. அப்புறம் உத்தவ் சிவசேனா. அங்க இருக்கக்கூடிய 9 எம்பிக்கள்ல முக்காவாசி பேரு ஏக்நாத் ஷிண்டே கிட்ட போயிட்டாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய எம்பிக்கள் என்டிஏவுக்கு சப்போர்ட் பண்றதாவும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒய்எஸ்ஆர் இந்த ஜெகன்மோகன் ரெட்டியோடைய கட்சி பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து பாஜக அகைன்ஸ்டாலாம் ஒண்ணும் கிடையாது. மாநிலத்துக்கு எதிராக ஏதாச்சும் மசோதா வந்தா மட்டும் தான் நான் ஓட்டு போடுவோம் அப்படின்ற மாரி அவர் ஓப்பனாவே சொல்லிட்டாரு. ஸோ, அவரும் காங்கிரஸ் கூட இல்ல. திமுக. திமுக நம்மள விட காங்கிரஸ்க்கு எதிராக திமுக தான் உட்கார்ந்துட்டு இருக்கு. நமக்கு இருக்கிற கோவத்த விட காங்கிரஸின் மீது திமுக தான் பயங்கரமான கோவத்துல இருக்காங்க. ஸோ, காங்கிரஸ் கூட போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா, ப. சிதம்பரம் எவ்வளோ பெரிய ஆளு. என்னென்னலாம் பண்ணிக்கிறாரு. மத்திய உள்துறை அமைச்சரா இருந்திருக்கிறாரு. மத்திய நிதி அமைச்சரா இருந்திருக்கிறாரு. மத்திய உள்துறை அமைச்சரா இருக்கும்போது அமித்ஷாவெல்லாம் தூக்கி உள்ள போட்டாரு. அதனால தான் அமித்ஷா மத்திய உள்துறை அமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா 100 நாட்களுக்கும் மேலாக ப. சிதம்பரத்த திகார் ஜெயிலிலே வச்சிருந்தாரு. ரிவெஞ்ச் ஸ்டோரி இதெல்லாம் சூப்பரா இருக்கும். நல்ல செமையான ரிவெஞ்ச் ஸ்டோரிலாம் நிறைய இந்த பாலிடிக்ஸ்குள்ளேயே நடந்திருக்கு. ஸோ, இவ்வளோ காரியத்த பண்ணதுக்கு அப்புறமா காங்கிரஸுக்கு எப்படி மற்ற கட்சிகள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ, பார்ப்போம். இந்த பார்லிமென்ட் செஷன்ல பாஜக கொண்டு வரக்கூடிய இந்த மசோதாக்கள கொண்டு வந்து நிறைவேத்துவாங்களா? நிறைவேற்றுவதற்கு எதிர்க்கட்சிகள் யார சொல்றதுன்னே தெரியலையே. திமுக, உத்தவ் சிவசேனா இது மாதிரியான கட்சிகள் எல்லாருமே இப்போ என்டிஏக்குள்ள சப்போர்ட் பண்றாங்க. இப்போ எதிர்க்கட்சி அப்படின்னா காங்கிரஸ் மட்டும் தானே இருக்கு. கம்யூனிஸ்ட் இல்ல. காங்கிரஸ் மட்டும் தான் இருக்கு.
இந்த காங்கிரஸ் என்ன பண்ண போகுது, என்ன செய்ய போகுது அப்படின்றத பொறுமையாக பொறுத்து பார்க்கலாம். என்னதான் ப. சிதம்பரம் அவர்கள் கெஞ்சி கதறி கூத்தாடினாலும் பாவம் அந்த மனுஷனுக்கு யாரும் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேன்றாங்க. அவர் பப்ளிக்ல ட்விட்டர்ல கதறாரு, பிரஸ் மீட்ல கதறாரு, வீடியோலாம் பேசுறாரு, வீடியோலாம் வராரு. ஆனா திமுக காரங்க கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. சட்டையே பண்ண மாட்டேன்றாங்க. எங்களுக்கு பெருசா அதாவது எங்க மாநிலத்துக்கு, எங்களுடைய மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லன்னா நாங்க சப்போர்ட் பண்ணுவோம்னு திமுக தலைவர்கள் பேசுறாங்க. அந்த மனுஷன் அங்க அந்த மசோதாக்கு எதிராக ஓட்டு போடுங்கன்னு சொல்லி சொல்றாரு, கூப்பிடுறாரு. பட் இவங்க நாங்க சப்போர்ட் பண்ணுவோம், ஓட்டு போடுவோம்னு சொல்றாங்க. ஸோ திமுக கண்டிப்பா என்டிஏனுடைய இந்த மசோதாக்களுக்கு ஆதரவாக நிலைப்பாட தான் எடுப்பாங்கன்னு தெரியுது. பார்ப்போம். இன்னைக்கு நைட்டுக்குள்ள எல்லா விஷயமும் தெரிஞ்சிரும். கன்டினியூஸா ஒரு 2 நாள் 3 நாள் அப்படின்ற மாதிரி நடக்கும். இதுக்கு நடுவுல இந்த கரப்பான்பூச்சிகள் தொல்லை வேற. ஸோ நிறைய விஷயங்கள் நடக்கும். இந்த பார்லிமெண்ட் செஷன் வந்தாலே எனக்கு செம்ம குதூகலமா இருக்கும். ஏன்னா நிறைய கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாரி வழங்குவாங்க. ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் பயங்கரமா கண்டென்ட்களை வாரி வழங்குவாங்க. நான் இந்த ஒரு நாளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஒரு நாள் வந்துடுச்சு. பார்லிமெண்ட் செஷன்ல என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றத நாம தொடர்ந்து பார்ப்போம். வந்தே